வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் வருவாய்த்துறையின் மூலமாக உருவையாறு மற்றும் மங்களம் கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்தோலைக்கேற்றி திறந்து வைத்தார். கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது லாரி விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருநள்ளாற்றில் போக்சோ வழக்கில் சாட்சி சொன்னவரை கொல்ல கத்தி அரிவாள் சப்ளை செய்தவர் கைது செய்யப்பட்டார். தப்பி ஓடிய பொழுது தவறி விழுந்ததால் காலில் மாவு கட்டு போடப்பட்டது. இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடிதம் அனுப்பியுள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். வில்லியனூர் வருவாய்த்துறையின் மூலமாக உருவையாறு மற்றும் மங்களம் கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட வில்லியனூர் வருவாய்த்துறை சார்பில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு மற்றும் மங்களம் கிராமத்தில் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களின் நலன் கருதி கிராம நிர்வாக அலுவலகத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இவ்விழாவிற்கு மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் நிர்வாக பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் சண்முகம், வில்லியனூர் வருவாய்த்துறை வட்டாட்சியர் சேகர், வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி, கிராம நிர்வாக அதிகாரிகள் வினோத் மற்றும் அன்பரசன் மற்றும் வில்லியனூர் வருவாய்த்துறை ஊழியர்கள், கிராம பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் உருவையாறு பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம், பெருங்குளூர் கிராமத்திற்கு மங்களம் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் சாத்தமங்கலம் கிராமத்திற்கு செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 5.25 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை பூர்ணாங்குப்பம் சந்திப்பில் இருந்து புதுக்குப்பம் வரையிலும் மற்றும் நாணமேடு பிரதான் சாலையில் ஆகியவற்றை ரூபாய் 3.12 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கு கிழக்கு கடற்கரை சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் இருந்து நல்லவாடு வரையிலும், பின்னர் நல்லவாட்டிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும், தவளக்குப்பம் பகுதியில் உள்ள திருமலை வாசன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளை ரூபாய் 2.13 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகிய முன்னிலையில் இன்று அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் வங்கக்கடலில் கோடியக்கரை அருகே கடந்த 28ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 12 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தில் இலங்கை அரசின் செயல்பாட்டிற்கு இந்திய அரசு பலமுறை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தும் மீனவர்கள் கைது மற்றும் படகுகள் பறிமுதல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இதனால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இவ்விஷயத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகையும் விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும். மேலும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இனிப்பு வழங்கி ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மஸ்தான் பள்ளி வீதியில் உள்ள மௌலானா ஹஜ்ரத் மஸ்தான் சாயிபு தர்காவில் இனிப்பு வழங்கி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் பஷீர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முஜிபுர் ரஹ்மான் மற்றும்
பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் திருநள்ளாறு ரோட்டில் பட்டாசு வெடித்தும் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் ஜெய்சீலன் ஏற்பாட்டில் கோட்டுச்சேரி கடைத்தெருவில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் காரைக்கால் தளத்தெருவில் அமைந்துள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. காரைக்காலில் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் சார்பில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடங்கப்பட்டது. காரைக்காலில் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் தலைமையில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உடல்நிலை பரிசோதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடக்கு தொகுதி மக்கள் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தீபாவளி பரிசும் வழங்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது லாரி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்து சிதறியது. காலையில் போக்குவரத்து அதிகம் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடலூரில் இருந்து விறகு கட்டைகள் ஏற்றிக்கொண்ட லாரி இன்று காலையில் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அருகே வந்தபொழுது பின்னால் வந்த அரசு பேருந்துக்கு வழி கொடுக்கும் விதமாக ஓட்டுநர் லாரியை ஓரமாக திருப்பியுள்ளார். அப்பொழுது லாரியின் முன்பக்க அச்சு திடீரென முறிந்ததில் நிலை தடுமாறிய லாரியின் சாலை நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் ஏற்றி கொண்டு வந்த விறகு கட்டைகள் சாலையின் நாலாபுறமும் சரிந்து விழுந்து சிதறியது. காலை நேரம் என்பதால் லாரியின் பின்னால் வந்த வாகனம் வராத நிலையில் பெரும் அசம்பாவிதம், உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் சாலையில் சிதறி கிடந்த விறகு கட்டைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரித்து வருகின்றனர். திருநள்ளாற்றில் போக்சோ வழக்கில் சாட்சி சொன்னவரை கொல்ல கத்தி அரிவாள் சப்ளை செய்தவர் கைது செய்யப்பட்டார். தப்பி ஓடிய பொழுது தவறி விழுந்ததால் காலில் மாவு கட்டு போடப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநாளூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி நந்தா. இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ரவுடி நந்தா போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு காரைக்கால் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் சாட்சியளித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த நந்தா சிறையில் இருந்தபடியே தனது கூட்டாளிகளை ஏவியதால் சிறுமியின் உறவினரை 3 பேர் சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இது தொடர்பாக சிறையில் உள்ள பிரபல ரவுடி நந்தா உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த கொலை முயற்சி சம்பவத்திற்கு திட்டம் வகுத்ததுடன் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் சப்ளை செய்த திருநள்ளாறு அண்ணாமலை நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த கார்த்திகேயனை போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற பொழுது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து மாவு கட்டு போட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லம்பாட் சரவணன் நகரில் நேற்று பெய்த மழை காரணமாக சேதமடைந்த சாலையை சரி செய்ய நடவடிக்கை எடுத்த பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் லம்பாட் சரவணன் நகர் நுழைவாயில் சாலை நேற்று இரவு பெய்த பலத்த மழையினால் சேதமடைந்து மக்கள் வெளியே வர சிரமப்பட்டு வந்தனர். இதனை அறிந்த பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் நேரடியாக சென்று அப்பகுதியினை பார்வையிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் துறை அமைச்சர் திருமுருகனிடம் வீடியோ அழைப்பின் மூலம் நேரடியாக நிலைமையை காண்பித்து உடனடியாக சாலையை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனடியாக பணியினை தொடங்கி தற்காலிக சாலையை சரி செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது லம்பாட் சரவணன் நகர் மற்றும் சுதாகர் நகர் நகரவாசிகள் உடனிருந்து உடனடி நடவடிக்கை எடுத்த சரவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல் நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. தேச ஒற்றுமை, உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. மார்வாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மணிஷ் ஜெயின், செயலாளர் விகாஸ் மிட்டோன், அணியின் தலைவி சீத்தல் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
செய்திருந்தனர். மேலும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முன்னாள் தலைவர்கள் திரு கைலாஷ் மற்றும் நிராஜ் ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை கொலை மாநிலமாக அரசு மாற்றியுள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி தொழிற்சாலைகள் மற்றும் ஆலைகள் நிறைந்து மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய மாநிலமாக இருந்தது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் ஆட்சியாளர்களால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு மதுக்கடைகள் நிறைந்த மாநிலமாகவும் கொலைகள் நிறைந்த மாநிலமாகவும் மாறியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மக்கள் நெருக்கடியான பகுதிகளில் 3 கொலைகள் நடந்துள்ளது. இது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை காட்டுகிறது. சிறிய மாநிலமான புதுச்சேரி அதிக கொலைகள் நடக்கும் மாநிலமாக மாறியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவில் மதுக்கடைகளை திறந்ததே இதற்கு காரணம். இனியேனும் அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்கு பொறுப்பேற்று போலீஸ் இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார். மேலும் தொகுதி முழுவதும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகிறார். அந்த வகையில் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குமரகுரு பள்ளத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உலக நன்மை வேண்டி கஞ்சி, கலாயம், தீசட்டி, முளைப்பாரி ஏந்தி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். காரைக்காலில் இயற்கை இடர்பாடுகளில் இருந்து மக்களை காக்க வேண்டி தீச்சட்டி ஏந்தியும், விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரி தூக்கியும், உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க கஞ்சி, கலையம் சுமந்து ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் உள்ள பெண்கள் ஆண்டுக்கொருமுறை வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு இவ்வழிபாட்டு நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சி, கலையம் சுமந்து வழிபட்டனர். செவ்வாடை உடுத்தி வந்த பெண்கள் தங்கள் தலையில் கஞ்சி, கலையம், தீச்சட்டி மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலத்தை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். ஊர்வலம் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து வழிபாட்டு மன்றத்தை அடைந்தது. அங்கு பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி PS வாசன், முன்னாள் புதுச்சேரி மின்திரள் குழும இயக்குனர் மீனாட்சி சுந்தரம், ஆதிபராசக்தி மன்ற ஆலோசகர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியர் பேராலய ஆண்டு திருவிழா திருத்தேர் பவனி திரளான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியர் பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 3 தினங்களாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியர் உருவம் அறிந்த புனித கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று புனித பிரான்சியஸ் அசிசியர் திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பிரான்சிஸ் அசிசியர் உருவம் பொறிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த திருத்தேர் ஊர்வலத்தின் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார். பிரான்சிஸ் அசிசியார் தேர் பவனையொட்டி திருத்தேரை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் புனிதம் செய்திருந்தார். முன்னதாக நடைபெற்ற திருப்பலியில் இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் கலந்து கொண்டார். புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர் பவனியில் பங்கு தந்தையார்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள், கிராம பஞ்சாயத்தாளர்கள், விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். நாளை மறுநாள் 5ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. காரைக்கால் சேமியம் குளம் பகுதியில் அமைந்துள்ள இலாஹி பள்ளிவாசல் சார்பில் மிலாதி நபி விழா ஊர்வலம் நடைபெற்றது. மிலாதி நபி விழாவினை முன்னிட்டு காரைக்கால் சேமியம் குளம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இலாஹி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது. மஸ்தான்பள்ளி வாசலில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணி காஜியார் வீதி, முஸ்தபா கமால் வீதி, நூல்கடை வீதி வழியாக இலாஹி பள்ளிவாசல் சென்றடைந்தது. இவ்வூர்வலத்தின் 500க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் பங்கு பெற்றனர். முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்ற மாணவ மாணவியர்களுக்கு மத பாகுபாடின்றி பொதுமக்கள் தங்களால் என்ற பிஸ்கட் மற்றும் மிட்டாய்களை வழங்கி சிறுவர்களுக்கு சிறப்பித்தனர். இவ்விழா ஏற்பாடுகளை ஹஜ்ஜி முகமது தலைமையில் இலாஹி பள்ளிவாசல் நிர்வாக பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கடந்த 6 ஆண்டுகளாக கலிஃபா சாஹிப் நினைவாக மதிய விருந்து உபசரிப்பை சையத் யூசப் சாஹிப் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற புரட்டாசி மாத வளர்ப்பிறை சனி பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்ப்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மகா தீபாராதனை இன்று நடைபெற்றது. சனி பிரதோஷம் முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு மஞ்சள், பால், தயிர், பழசாறு, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. புரட்டாசி மாத வளர்பிறை சனி பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தி ஜனசபா சார்பில் 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தி ஜன சபா சார்பாக தொடர்ந்து 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக கடந்த மாதம் 17ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்னா வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்வதற்காக புறப்பாடு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம் கூற்றோடு சந்திப்பில் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தி ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திர தலைமையில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை மேற்கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் வருவாய்த்துறையின் மூலமாக உருவையாறு மற்றும் மங்களம் கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது லாரி விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருநள்ளாற்றில் போக்சோ வழக்கில் சாட்சி சொன்னவரை கொல்ல கத்தி அரிவாள் சப்ளை செய்தவர் கைது செய்யப்பட்டார். தப்பி ஓடிய பொழுது தவறி விழுந்ததால் காலில் மாவு கட்டு போடப்பட்டது. இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடிதம் அனுப்பியுள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.